ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப் மணி ப்ரெசன்ஸ் சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் அடையிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நம்ம சேஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம எனர்ஜியை மாற்றுறது மூலமாக நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே அட்ராக்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டான எனர்ஜியை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜியோட மேட்ச் ஆகும்போது அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரே சேம் எனர்ஜிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாவது சில மக்கள் கூட இருக்கும்போது நமக்கு சேம் வைபாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மெயினான வார்த்தைகள் பாருங்களேன், வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரே அலைவரிசையில் இருக்கிறது, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய அதிர்வலைகள் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே மெயினாக இருக்கிறது என்னென்னா ஆற்றல். அப்போ நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரே ஆற்றல் நிலையில் வரும்போது உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட எனர்ஜி மூலமாக தான். ஸோ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நீங்கள் வாழ போகிற சந்தோஷமான வாழ்க்கையை நினச்சிட்டு சந்தோஷமான அதிர்வலையை இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பும்போது பிரபஞ்சம் அந்த எனர்ஜியை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட அனுப்பி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே அளவரிசையில் கொண்டு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அட்ராக்ட் ஆக வைப்பாங்க. இதுதான் இங்கே மெயினான விஷயம். நிறைய பேர் என்ன அப்படின்னா யூனிவர்ஸை நம்பாமல் நீங்களாக ஸ்டெப் எடுக்கிறேங்கிற பேரில் நிறைய குளறுபடி பண்ணி வச்சிடுறீங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். ஏன்னா நம்மளோட லவ்வை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மூலமாக நிறைய ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறோம். அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் வேறு எனர்ஜிக்கு வருவீங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வேறு எனர்ஜிக்கு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி உங்களோட எண்ணங்களை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை அதிகமாக நினைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தேவையில்லாத வேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கோலுக்கும் அந்த வேர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. இதுதான் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட நோட் பண்ணுற விஷயமாகவே இருக்குது. உங்களுக்கு ஒன்று வேணும், தெளிவாக ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தெளிவான சிந்தனைகள் இருந்தால் தான் தெளிவான வெற்றியை கொண்டு வர முடியும். நீங்கள் தெளிவான எனர்ஜியை அனுப்பாமல் யூனிவர்ஸ் கிட்டே இருந்து ஏன் எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு கொஷின்ஸ் கேட்காம உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா இங்கே சாதிச்சவங்க எல்லாரும் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்க தான். எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடைகள் வருது அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களோட எனர்ஜியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கே தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கான வெற்றியை நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். அதில் மெயினான விஷயம் நான் நோட் பண்ண வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் தேடிக்கிட்டே இருக்காங்க. ட்ரூ காலரில் உட்காந்து லாஸ்ட் சீன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரூ காலரில் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களையே அறியாமல் நீங்கள் தேர்ட் பர்சன்ஸை நீங்களே அட்ராக்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து என்னென்னா நீங்கள் வேணான்னு சொல்லி மட்டும்தான் போயிருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன விரிசல் வந்திருக்குது, அவ்வளோதான் காரணமே தவிர அவங்களுக்கு இன்னொருத்தவங்களை கண்டிப்பாக பிடிச்சதுனால தான் அவங்களை விட்டுட்டு போகிறாங்கங்கிறது ரீசன் கிடையாது. மெயின் விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருந்தா உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அங்கே முடிவு பண்ணணும் அந்த பர்சன் வேணுமா வேண்டாமான்னு. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தனே நீங்கள் அந்த முடிவுக்கு வராதிங்கிறது தான் என்னோட பதிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் தேர்ட் பர்சன்ஸை அவங்களா தான் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இல்லாததுனால உங்கள் எனர்ஜி கூட அவங்க மிஸ் மேட்ச் ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அப்போ அங்கே அட்ராக்ட் பண்ண வைக்கிறதே யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் இங்கே தப்பு சொல்லலை, பட்
நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க, மறுபடியும் யாராவது இருக்காங்களா நீங்கள் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை நீங்களே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எனர்ஜியே கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரூ காலரில் செக் பண்ணுறது, ஆன்லைன்லேயே இருக்காங்க, வேறு யார்கிட்டயோ சேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களே அறியாமல் தேர்ட் பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ண வச்சிடுறீங்க. நீங்களாக தான் அட்ராக்ட் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கிட்ட நான் நோட் பண்ணிட்டேன், அவங்க வந்து மென்ஷன் என்ன பண்ணுறதே என்னென்னா எனக்கு அவங்க லைஃப்பில் தேர்ட் பர்சன் இருப்பாங்கன்னு தோணுது, அவங்க லைஃப்பில் தேர்ட் பர்சன் இருப்பாங்கன்னு தோணுதுப்பாங்க. ஆனால் கவுன்சிலிங் பேசும்போதே தெரிஞ்சிடும் இவங்க மேலே தான் அவங்க மிஸ்டேக் இருக்கும். இவங்க போட்டு பண்ண டார்ச்சரில் தான் வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். நிறைய பேர் கவுன்சிலிங் வர்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. எங்கிட்ட பேசுங்கன்னு கேட்டால் உண்மையாலுமே அவங்களுக்கு பேசணுன்னே தோணாது. அங்கே ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை பிஸியாக வச்சுக்கணும். பிஸியாக வச்சுட்டு உங்களோட வேல்யூவை நீங்கள் உயர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்மளை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க, நம்மளை மாதிரி ஒருத்தவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வரும்போது நீங்கள் கரெக்டான எனர்ஜிக்கு வந்துடுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றின ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் சொல்கிறேன், என்ன மாதிரி யாருமே கிடையாது, நான் தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் என்னென்னா நம்மளோட எனர்ஜியை மாற்றாமல் அவங்க வேறு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பான விஷயம். அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசிட்டோம், ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் இல்லையா. ஸோ யார்கிட்ட பேசினாலும் என்னோட இடத்த நிரப்ப முடியாதுன்னு நீங்கள் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு மிஸ்டேக்கை யாருமே பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது எல்லாமே தெரியுது, இவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எல்லாமே தெரியுது, அப்படி இருந்து யூனிவர்ஸை நம்பாமல் வேறு எதுக்கோ தேவையில்லாத எனர்ஜியை கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு கடைசியில் அவங்க என்னென்னா யூனிவர்ஸை குறை சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்க விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவை வந்து வளர்ச்சிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ நிறைய நல்ல விஷயங்கள் அதில் நம்ம கற்றுக்க முடியும். உண்மையாக சொல்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அதை வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பாருங்கள், அதை மட்டுமே கேளுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது எல்லாமே உங்கள் ஆழ்மனதில் பதியுது. அதுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்க போகிறவங்களா மாற்றுது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன படிக்கிறீங்கிறதுல ஒரு லிமிடேஷன்ஸ் வைங்க. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் கொண்டு வந்துக்கோங்க, உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக இன்னொரு பர்சன் அங்கே தேவையே படமாட்டாங்க. எப்போ உங்களுக்கு அது தேவை இல்லையோ, அதாவது இன்னொரு பர்சன் வந்து இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இல்லையோ அப்போவே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை உண்மையாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க வருவாங்க பாருங்கள், அது அவங்க தான் வந்து உங்களுக்கான ஹெல்த்தியான பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குதுன்னு வைங்களேன், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஹாப்பியான கப்பிள்ஸ் காட்டுறாங்க, இல்லை ஹாப்பியான கப்பிள்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஏக்கம்ங்கிற உணர்வு தான் வருதுன்னு சொல்கிறீங்க. இது ஒரு லோ எனர்ஜி. ஏன் அப்படின்னா ஏக்கம்ங்கிற உணர்வு வருது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நடக்கலைங்கிற உணர்வை தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், நமக்கு எப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளரையுமே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கைங்கிற உணர்வை கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நானும் என்னோட பார்ட்னரும் வந்து ஹாப்பியாக அடுத்தவங்க கிட்ட நாங்கள் பேசுவோம், பெஸ்ட் கப்பலாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து அவங்களுக்கான பார்ட்னர் வந்து அவங்களோட லைஃப்பை அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா இங்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தப்பான எனர்ஜி. உண்மையாலுமே இந்த எனர்ஜியை நீங்கள் மாற்றியே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேபி நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணினா தான் அது நடக்கும்னு இருக்கிறப்போ அது அப்படி தான் பண்ணி ஆகணும். நிறையா பேர் வந்து இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கான பர்சன் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அவங்க லைஃப்பில் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா லவ்ங்கிறது நம்ம பார்ட்னரை சந்தோஷமாக வச்சுக்கிறது. அவங்க நம்மளால மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நம்மக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது ஒரு குறுகிய மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம். நமக்கான பார்ட்னர் சந்தோஷமாக இருக்காங்களா, ஓகே இப்போ நம்ம பேசாதப்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்கே வரணும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போ தான் யூனிவர்ஸ்க்கு வந்து அது கரெக்டான எனர்ஜியாக போய் சேரும். உங்கள் பர்சன் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ப்ரேயரையும் எண்ணத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போவே அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் பர்சனை ரீச் ஆகும். கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. இங்கே வந்து நிறையா பேர் உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல டிலே ஆகிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிற வேர்டு தான். அந்த வேர்டை மாற்றிட்டு ஓகே எனக்கான பர்சன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்துடுவாங்க.
ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கிட்ட சொல்லும்போது, அவங்க எனக்கு இன்னும் வரைக்கும் அட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அதாவது நான் சொல்கிறேன் எப்படி அட்ராக்ட் பண்ணணுங்கிறக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு அட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. எப்படின்னா, அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஒரு ப்ரேயர் வைக்கிறேன் இல்லையா, அப்போ அந்த எனர்ஜி வந்து யாராருக்கெல்லாம் ரீச் ஆகுதோ அவங்க எல்லாம் எனக்கு அட்ராக்ட் ஆவாங்க. இதுதான் வந்து ஈர்ப்பு விதி. ஸோ உங்களுக்கான பர்சன் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற வேர்டாக இருக்கணும். ஸோ அவங்க நீங்கள் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி போகும். அவங்க ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரு ப்ரேயர் அங்கே போகிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின பாசிட்டிவான எண்ணங்கள் தோணும். அப்போ உங்கள் 2 பேர்த்து எனர்ஜியும் மேட்ச் ஆகிறதுனால சீக்கிரமாக அட்ராக்ட் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில முக்கியமான டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கான பர்சனை வந்து பிரபஞ்சம் ஈஸியாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். மாற்றம்ங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கட்டும். பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நமக்கான எல்லாமே நல்லதாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.